3 கேள்விகளுக்கு கரெக்டா சரியா பதில் அடிக்க போற 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு ரத்னா கோவிந்த் பிளாக். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கண்டென்ட் ரெடியா இருக்கு. அந்த கண்டென்ட்ல கேட்கப்படும் 3 கேள்விகளுக்கு கரெக்டா சரியா பதில் அடிக்க போற 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா அம்மாவோட வாழ்க்கை வரலாறு பத்தி பேச போறாங்க. அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம். பிறந்த வீட்லயும் சந்தோஷம் இல்லை, புருஷன் வீட்லயும் சந்தோஷம் இல்லை. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எங்க படிச்சிருக்கீங்க, அந்த ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. முதல்ல இங்கேயே கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க அப்பா. நான் 2 வருஷம் படித்தேன். எங்கள் அப்பா மூட்டை தூக்க போவாங்க. 15 நாளுக்கு ஒரு வாட்டி வருவாங்க வீட்டுக்கு. அம்மா சமைச்சு போடுவாங்க. அது பத்தும் பத்தாத இருக்கும், சாப்பிட்றதுக்கே பத்தாது. எங்கள் அம்மா ஒரு நாள் அது இன்னும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் எங்கள் அம்மா கீரை எல்லாம் பிச்சுன்னு சமைச்சு வெறும் உப்பு போட்டு மிளகா போட்டு சமைச்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அப்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் எங்களுக்கு. நிஜமாக நான் கஷ்டப்பட்டது. என் ஆளுக்கு வாய் திறந்த எனக்கு உயிரே போகுது. அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். என் பிள்ளைங்களை வளர்க்கணுன்றதுக்காக இப்போ இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அழுந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் நாங்க வீடியோக்குள்ள வரோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அத்தை வந்தாங்க. எங்க அப்பா கூட பிறந்தவ. எங்க அத்தை நான் கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன. அத்தை கூட போகணும் போது ஒரு அண்ணன் இருந்தா, ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இங்கதான் இருந்தாங்க. நான் மட்டும் அத்தை கூட போயிட்டேன். நான் அம்மா வீட்லயே இருந்துட்டாங்களா அவங்க 2 பேரும்? அவங்க 2 பேரும் அம்மா வீட்டுலதான் இருந்தாங்க. அப்ப அத்தை என்ன படிக்க வச்சாங்க? ஊர்ல படிக்க வச்சாங்களா இல்ல சும்மா அப்படியே இருந்தீங்களா? அப்படியே சும்மா ஒரு 6 மாசம் இருந்தோம். அப்புறமா அந்தம்மா ஸ்கூல் சேர்த்து விட்டுச்சு. எங்க அத்தை ஸ்கூல் சேர்த்து விட்டுச்சு. நல்ல மாதிரி பார்த்துக்குச்சு. அது குழந்தைங்க இல்லாதனால ஒண்டியா இருந்ததுனால என்ன நல்ல மாதிரியே கவனிச்சிச்சு. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்களா? இருந்தாங்க. அவங்க சரியா பார்க்க மாட்டாங்க. அவங்க பூ பறிக்கிறது கட்டுறது. நானும் அவங்க சொன்ன மாதிரி நானும் எடுத்துட்டு போய் அங்கங்க வித்துட்டு வருவேன் பூ. இப்ப கேள்வி கேட்க போறேன், அம்மா அதுக்கான ஆன்சர் தர போறாங்க. அத்தை வீட்டுல ஒரு 3 வருஷம் இருந்தேன். அங்க பூ பறிக்க போவோம். அது பிச்சு அதெல்லாம் கட்டி எடுத்துன்னு போவேன். தெருவா வீடு வீடா கேட்டு விற்குவேன். அந்த காசு கொண்டு அத்தை கையில கொடுப்பேன். 10 பைசா ஒரு மலம். அப்பெல்லாம் சப்போஸ் வியாபாரம் ஆகலைன்னா 10 பைசாக்கு 2 மலம் கூட கொடுத்துருக்கேன் நான். அங்கிருந்து வியாபாரம் இருக்கிற காசு எடுத்துன்னு கொடுத்துருவேன் அத்தை கையில. அவங்க சாப்பாடு சமைக்குவாங்க. சமைச்சு ஏதோ கீரை குழம்போ களியோ சோறோ ஏதோ ஒன்று எண்ணெய் வளர்க்குறதுக்காக அவங்க இது எடுத்துக்கினாங்க கையில். எங்கள் தம்பி பிள்ளைய நான் வளர்க்கணுன்றதுக்காக அவங்க போராடினாங்க. பாவம் அவங்க எனக்கு நான் போனேன் வியாபாரம் செஞ்சு பத்தாதுன்னு அந்த அம்மாவும் வேலைக்கு போகும். அந்த அம்மாவும் சம்பாரிச்சுன்னு வரும். வாடகை வீட்டில் தான் இருந்துச்சு அப்போல்லாம். 15 ரூபா வாடகை வீடு. 15 ரூபா வாடகை வீட்டில் இருந்து என்னையும் காப்பாத்துச்சு. நானும் அங்கே 2 வருஷம் இருந்தேன். அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு விட்டுடுச்சு ஒரு 2 வருஷம் பிறகு. எனக்கு சரியா தமிழ் பேச வராது. கொஞ்சம் விட்டு விட்டு தான் பேசுவேன். நாங்கள் தெலுங்குக்காரங்க, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தோம். அப்பயும் அப்பா இதே மாதிரி தான். கொஞ்சம் கஷ்டம்தான் வீட்டில். அப்பயும் கஷ்டம்தான். அவரு 15 நாளுக்கு ஒரு நாள் தான் வருவார் வீட்டுக்கு. வந்தாலும் அப்புறமா அப்படியே இருந்துட்டு ஆவறது இல்லைன்னுட்டு நான் மறுபடியும் காட்டுக்கு போவேன். விறகு அங்கே சமந்தன் வருவேன். காட்டில் போய் விறகு சமந்தன் அங்கே களி மட்டும் தான் கொடுப்பாங்க அம்மா. களி மட்டும் உப்பு மிளகா கொடுப்பாங்க. கொஜ்ஜு பிசுக்கிட்டு அங்கே தண்ணி கூட இருக்கிறது இல்லை. அதுலேயே தொட்டு சாப்பிட்டுட்டு விறகு சமைச்சிட்டு வருவேன். விறகு சமைச்சிட்டு 5 ரூபாய்க்கு விற்றுருவேன். 5 ரூபாய்க்கு விற்றுட்டு அம்மா கிட்ட கொடுப்பேன். வீட்டிலேருந்து காட்டுக்கு போகிறதுக்கு 12 கிலோமீட்டர் இருக்குமா. 12 கிலோமீட்டர் நடந்தா போகணும், நடந்தா சந்துட்டு வரணும். ஏமா அந்த காசுல பஸ் எல்லாம் இருக்காதம்மா? பஸ் எல்லாம் இருந்தாலும் காசு இருக்கணுமே பஸ்ல போறதுக்கு. நடந்துதான் போகணும். நாங்க நடந்து போய் விறகு சமைச்சிட்டு அதை விற்று
அது சாப்பாட்டு செலவுக்கு வச்சுக்குவோம் நாங்கள். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் எங்கள் குடும்பம். காட்டுக்கு போன இடத்துல வெறுக்கு போன இடத்துல தண்ணியே இருக்காது, தண்ணி தாகம் எடுக்கும். தண்ணி தாகம் வந்தாலுமே அங்கங்கே தேடுவோம். போய் தேடினாக்கா அங்கே எங்கேயாவது ஒரு குட்டையில் தண்ணி இருக்கும். அதில் வெறும் புழுவாகவே இருக்கும். அதில் அது மேலே துணி போட்டுட்டு தான் நாங்கள் தண்ணி எடுத்து குடிக்குவோம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணி தாகம்னா சுற்றி சுற்றி அந்த காடெல்லாம் எங்களுக்கு போதும் போதும் அந்த ஒரு வாய் தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அங்கேருந்து அப்புறமா அந்த தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த கொஜ்ஜி அந்த களியும் சாப்பிட்டுட்டு விறகு எடுத்துன்னு வருவோம். விறகு விற்றுட்டு அம்மா கிட்ட காசு கொடுத்தாதான் அம்மா சாப்பாடு செய்வாங்க. சாப்பாடு செய்யும்போது அப்புறமா இல்லைன்னா களி பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு கீரை குழம்பு பண்ணுவாங்க. அதே ஒரு பெரிய அதிசயம்தான் எங்களுக்கு, சந்தோஷம். அப்போதான் வயிறப்ப சாப்பிடுவோம் அவ்வளோ பெரிய களி. அது 4 பேர் 5 பேர் சாப்பிடணும். அது அந்த காசுலேயே பாட்டி ஒன்று தாத்தா ஒன்று எல்லாருமே இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துக்கணும், எங்களையும் பார்த்துக்கணும். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நாங்களும் கஷ்டப்பட்டோம். ஒரு ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் நிம்மதின்றது இல்லை. வாழ்க்கையில் போராட்டமாக தான் இருக்குது. இப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, பிறந்த வீட்டில் கஷ்டப்பட்டாக்கா புருஷன் வீட்டில் நல்லா சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் பிறந்த வீட்லேயும் சந்தோஷம் இல்லை, புருஷன் வீட்லேயும் சந்தோஷம் இல்லை. வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது. அப்புறமா நானே யோசித்து பார்த்து இதில் எல்லாம் வாழ்க்கை நம்ம முன்னேற முடியாது, சாப்பிடவும் முடியாதுன்னு நினச்சி நானாக ஒரு கடை அங்கே இங்கே கடன் வாங்கி அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட வாங்கி ஒரு கடை போட்டேன். சின்னதாக கரும்பு இந்த கடலக்காய் ரோட்டில் மெயின் ரோட்டில் போட்டுட்டு வியாபாரம் செய்வேன். அதில் வியாபாரம் நல்லா நடக்குமாம்மா? அதில் வரும் ஏதோ எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. எங்களுக்கு அவ்வளோ தூரம் போய் அந்த காட்டில் விறகு எடுத்துகிட்டு வரும்போது அதை விட கொஞ்சம் ஏதோ சாப்பாட்டுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதுலேயும் கொஞ்ச நாள் வாழ்க்கை நடத்தினேன் நான். அதுலேயும் வாழ்க்கை நடந்துட்டு அப்புறமா தான் சரி இதை பார்த்துக்கலாம். வயசு எவ்வளோ இருக்குமா? சுமார் 9 ஆயிருக்கும், 9-10 ஆயிருக்கும். அந்த வயசுல நீங்க கஷ்டப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லம்மா? 6 வருஷத்துக்கே கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டேன் நான். 5லேருந்து 6 60 வரைக்கும் நீ ரஜினி சொன்னார அதை விட ரொம்ப மோசமா வாழ்ந்துட்டேன் நான். இப்போ இந்த சீசன்ல எல்லாமே கிடைக்குது. அப்போ அந்த சீசன்ல கடலக்காய் நேரத்துல கடலக்காய் கிடைக்கும், கரும்பு நேரத்துல கரும்பு கிடைக்கும். அந்தந்த சீசனுக்கு அது கிடைக்கும். சரி, அது முடிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் நம்ம? அப்புறமா அம்மா தோசை சுட்டு கொடுப்பாங்க, வீடு வீடா எடுத்துட்டு போய் விற்குவேன். அதையும் நல்லா ஏமாத்தி காசெல்லாம் வாங்கிடுவாங்க. கொடுக்குறேன், அதை இப்பயே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுத்து உங்களுதே எடுத்துட்டு அம்மா கிட்ட கொடுப்பேன். இன்னும் இவ்வளோ காசு ஆச்சு, நான் எண்ணி தானே கொடுத்தேன் உங்ககிட்ட, நீ என்ன கம்மி எடுத்துன்னு வந்திருக்க காசு, இவ்வளோ காசு வரணுன்னுட்டு அவங்க சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க. அடிக்கிறதுன்னா எங்கள் அம்மா சொம்பு எடுத்து ஒரு குத்துனேன், நானே விழுந்துடுவேன். அது பித்தளை சொம்பில் ஒரே ஒரு குத்து ஒரே நாள் நான் மண்டியை போட்டேன். அந்த மாதிரியெல்லாம் அடிப்பாங்க அம்மா. அடி உத வாங்கின்னு உழுந்த பிறகு நான் கரெக்டாக வியாபாரத்துக்கு போனாக்கா கரெக்டாக வியாபாரம் செஞ்சு யாராவது கேட்டாக்கா காசு கொடுங்க, தோசை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க அப்படின்னு அப்போ இருந்து நான் கரெக்டாக காசு வாங்கி வந்துடுவேன். வியாபாரம் செஞ்சு அம்மா கிட்ட கொடுத்துருவேன். நான் அப்போலேருந்து இப்போ நான் கரெக்டாக நடந்துக்குவேன். நான் அதுக்கு முன்னாடி புரியாமல் அவங்கக்கிட்ட கொடுத்து அடி வாங்கி உத வாங்கி அம்மா கிட்ட உத வாங்கி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கினேன். நான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டேன்றேன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்துல நான் கரெக்டா நடந்துக்கினேன். இனிமே அம்மா கிட்ட அடி வாங்க கூடாதுன்னுட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அம்மாவோட வாழ்க்கை வரலாறு பத்தி இவ்வளவு நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க்கை வரலாறுல இருந்து 3 கேள்வி கேட்கப்படும். அதுல சரியா பதில் அளிக்கிற 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு உங்களுக்கு கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அத்தை வீட்டுல எத்தனை வருஷம் அவங்க இருந்தாங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா பூ வித்தாங்கன்னு சொன்னாங்க, அது எத்தனை பைசாக்கு வித்தாங்க, எத்தனை ரூபாய்க்கு வித்தாங்க. லாஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேரு. இதுக்கு கரெக்டா ஆன்சர் எல்லாருமே கமெண்ட்ல பண்ணிடுங்க. கரெக்டா ஆன்சர் பண்ற அதிர்ஷ்டசாலிகள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது உங்க நேரடியாவே நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். அம்மாவோட வாழ்க்கை வரலாறு பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுவோம்.